சேஃப்டிக்காக வாங்கி வச்சுக்கலாம். எந்த இடத்துலனாலும் கிச்சனில் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜ் மேலே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த சிலிண்டர் கிட்ட இந்த சிலிண்டர் மேலே கூட நம்ம வச்சுக்கலாம். அது என்ன ஆகும்னா, இப்போ சப்போஸ் வந்து கரண்ட் வந்து திடீர்னு ஆஃப் ஆகிட்டு ரொம்ப க்ளோஸாக கரண்ட் வரும்போது என்ன ஆகும், திடீர்னு அந்த ஸ்பார்க்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அந்த டைமில் வீடு வந்து தீ பிடிக்கும் பார்த்தீங்களா, அந்த தீ பிடிச்சி அந்த ஃபயர் பால் லைட்டாக அந்த தீப்பொறி வந்து ஃபயர் பால் பட்டால் கூட அந்த ஃபயர் பால் வந்து நல்லா ஃபோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வெடிஞ்சிடும். அந்த வெடிஞ்சிருச்சுன்னா அது உள்ளே இருக்கிற அந்த காற்று வேகம் வந்து என்ன பண்ணுன்னா தீயை மொத்தமாகவே அணைச்சிடும். புரியுதுங்களா? மொத்த தீயுமே அணைச்சிடாது. இப்போ அந்த ஃபயர் பால் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்னும் இங்கே வரல. வந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு டைம் இன்னொரு கிளீனிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபயர் பால் நான் எடுத்து வந்து காட்டுறேன். அதுக்குள்ளே வீட்லேயும் மம்மி கிட்ட வந்து ஃபயர் பால் பார்த்துன்னா சொல்லுங்கள், யூடியூப்லேயும் போட்டு காமிங்க மம்மிஸ்க்கு. ஓகேங்களா? அந்த ஃபயர் பால் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள். அதாவது தீ விபத்தை தடுக்கும். நம்ம ஆளே இல்லைன்னா கூட ஒரு இடத்துல தீ பிடிச்சிடுச்சு அப்படின்னா அந்த பால் வந்து ஃபஸ்ட்டாகி என்ன பண்ணோம், தீயை வந்து அணைச்சிடும். ஓகேங்களா? ஸோ வீட்டில் மம்மிஸ் கிட்ட சொல்லுங்கள் எல்லாருமே. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து